எல்லோருக்கும் வணக்கம். அ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நாளைக்கு நிஃப்டி எப்படி இருக்கும்? நம்ம ஓப்பனிங் கால்குலேஷன் சொல்லுது அப்படின்னு. ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர். ஸோ பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வீடியோ போட்டுருக்கோம். பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்க, ஓவர் ட்ரேடிங் பண்ணாதீங்க. பேப்பர் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் வந்து ஓகேங்களா. இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த 24,414 க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ வாலெட் மார்க்கெட் வந்து டவுனுக்கு இறங்கின மாதிரி இருக்கு. இன்னும் வந்து 50 மூவிங் ஆவரேஜ் க்ளோஸ் பண்ணலை. ஸோ அதனால இது வந்து எங்கே போகும், எங்கே வரையும் போகலாம் பார்க்கலாம். நாளைக்கு ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ள தான் நாளைக்கு இருக்கும். அந்த ரேஞ்சை உடச்சிச்சுன்னா பெரிய மூவ்மெண்ட் இருக்குது நாளைக்கு. எக்ஸ்பெரி வேறு நாளைக்கு. ஸோ ஒரு தடவை வந்து 114 பாயிண்ட் 114 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட். ஆனால் அந்த 114 உடச்சிச்சுன்னா ஹெவி மூவாக இருக்கும். கொஞ்சம் இங்கேருந்து ஹெவியாக உடச்சி தூக்கி மேலே போகலாம், இல்லை ஹெவி கீழே உடச்சி வரை இங்கே வரையும் வரதுக்கு விட வாய்ப்புகள் இருக்குது. ஹெவியாக உடச்சி ஓகேங்களா. ஸோ 24,600 கிட்ட வரது கூட வாய்ப்புகள் இல்லை. மேலே போச்சுன்னா இந்த கையை உடச்சி நாளைக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட் நாளைக்கு எப்படி மூவ் ஆக போகுது, ரியாக்ட் பண்ண போகுது வந்து $1 மில்லியன் கொஸ்டின் இருக்கு. பார்க்கலாம் இது எப்படி உடைக்கும். நாளைக்கு மார்க்கெட் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான மார்க்கெட்டாக தான் இருக்கு பாருங்க. இப்போ இதுல வந்து ரேஞ்சஸ் நமக்கு தெரியும். இந்த ரேஞ்சில் தான் நாளைக்கு மூவ். அதே மாதிரி ப்ரைஸோடைய ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து எக்ஸ்பெரியனால எவ்வளோ சின்னதாக கிடைக்குது, எவ்வளோ பெருசாக கிடைக்கும். ஸோ அதை பார்த்துட்டு பண்ணுங்க. 19 அதை ஸ்டாப் லாஸ் 19 பாயிண்ட் 19 பாயிண்ட்லேருந்து 19 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ப்ராபபிலிட்டியில தான் நம்ம இது இது சரியா தப்பா மார்க்கெட் தப்பா இருக்கும். தப்பு. ஸோ அதனால கேர்ஃபுல்லாக நம்பர்ஸ் வாட்ச் பண்ணுங்க. பேப்பர் ட்ரேடிங் நான் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி நாளைக்கு ஈவினிங் நாளானைக்கு ஜூலை கான்ட்ராக்டை வந்து நான் வந்து பேப்பர் ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆச்சு எப்படி. ஸோ அப்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதுதான் நாளைக்கு அனாலிசிஸ் பொறுத்த வரையும் நிஃப்டிக்கு வந்து 104 பாயிண்ட் தான் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு பெரிய ரேஞ்ச். இது வந்து நமக்கு பெரிய ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நாளைக்கு எடுக்கிறாங்க பார்ப்போம். அது பெரிய ரேஞ்ச். ஓகேங்களா. இந்த பெரிய ரேஞ்ச் உடைச்சாங்கன்னா பெரிய மூவ்மெண்ட் நாளைக்கு. மேலே உடைச்சாங்கன்னா கீழே உடைக்கிறாங்கன்னா ஒரு ஏன்னா 200 பொறுத்தவரையும் இது வந்து 23,600 இது வந்துட்டு ஒரு சப்போர்ட் எடுக்க 22 வரை நாளைக்கு 2 ரிவர்ஸ் நாளைக்கு. ஆனால் அடுத்த கான்ட்ராக்ட் இருக்கும். இப்போதைக்கு வந்து லோயர் தான் காசு பண்ணுறதுலாம் பேசுறீங்க. இதை பற்றின கமெண்ட் லைக்